ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவன் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அது என்ன? உத்தமனாயிரு. நம்முடைய வாழ்விலையும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது உத்தமம். வெளியில் நம்ம உத்தமர்கள் போல இருப்போம். நம்ம பார்க்கும் பொழுது நம்மை போல பரிசுத்தவான் யாரும் இல்லாததை போல இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள அது பாவமும் அக்கிரமும் மீறுதலும் நிறைந்ததாக இருக்கும். அதனால தான் இயேசு சொன்னார், அவெல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னார். ஏன் பரிசேயர் சதுசேயரை பார்த்து அப்படி சொன்னான்னா, அவன் வெளியில் வந்து ரொம்ப பக்குவமாக பேசுவான், ஆனால் உள்ளுக்குள்ளே எலும்பு அழுகி போன சதை இதான் உள்ள கிடக்கும் கல்லறைக்குள்ள. இந்த மாதிரி தான் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உத்தமமாய் நடக்கலை. இப்போ ஆபிரகாம் மட்டும் அதே தப்பு தான் ஒரு இடத்துல பண்ணார். எதுனாலும் போய் ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் படிடுவார், எதுனாலும் ஆண்டவர்கிட்ட முகங்கொப்புற கிடப்பார், எதுனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்பார், நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு. ஆனால் சாரால் சொன்ன ஒரு ஐடியாவுக்கு மட்டும் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட ஐடியா கேட்கவே இல்லை. சாரால் சொல்கிறா, ஐயா எனக்கு வயசாகி போச்சு, உமக்கும் வயசாகி போச்சு, நமக்கு வந்து குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நீ வேணா இன்னொன்று பண்ணு, எகிப்தில் எனக்கு வேலைக்காரியாக கொடுத்த ஒருத்தி இருக்கா என் கூட, ஆகார்னு, நல்ல பொண்ணு, என் வார்த்தைக்கெல்லாம் நல்லா கீழ்ப்படுகிறா, வேலை செய்கிறா, ரொம்ப பக்குவமாக நடந்துக்கிறா, அவள் உன் கையில் தரேன், நீ அவளால் எனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொடு. ஆபிரகாமுக்கு பயங்கர சந்தோஷம். இலவச இணைப்பாக ஒன்று கிடைக்கிறதுன்ட்டு ஆபிரகாம் அவளை ஏற்றுக்கொண்டான். இது ஆண்டவனை கேட்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஓன் வித்து ஓன் சரீரத்தில் உனக்கும் சாராளுக்கும் இடையில் தான் குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருந்தார். நம்மால் அதை மறந்துட்டு ஆகாரை சேர்த்து கொண்டான். ஆகாரு சேர்த்து கொண்ட உடனே அவள் கர்ப்பவதி ஆயிட்டான். இப்படி கர்ப்பவதி ஆன உடனே சாரால ஆகார் பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்குது. இத்தனை வருஷம் நீ ஆகலைல்ல, நான் பாரு ஒரே மாதத்தில் கர்ப்பமாயிட்டேன், நீ எல்லாம் என்னாடி அப்படின்ட்டு தன் எஜமாட்டியை நாச்சியாரை அற்பமாக எண்ணினார். பயங்கர அற்பமாக. சாராளுக்கு பயங்கர கோபம். நான் தாண்டி உன்னை வந்து என் வீட்டுக்காருக்கு கொடுத்து உன்னால் எனக்கு ஒரு குழந்தை பெற்று நான் வளர்க்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ என்ன பண்ணுற, வயிற்றுல குழந்தை உண்டானோன்னு என்ன இவ்வளோ கேவலமாக நடத்துகிற. அப்போ ஆபிரகாமுக்கு 86 வயசு. 86 வயசில் இஸ்மவேல் பிறக்கிறான். 86 வயசில் இஸ்மவேல் பிறக்கிறத வேதம் மிக தெளிவாக சொல்லுது. ஆதியாகமும் 16 கடைசி வசனம். அப்போ அவன் 86 வயதிலிருந்து 99 வயது வரை
ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாம் இடத்துல பேசவே இல்லை, அவன் பண்ண வேலைக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் முடியாது, எனக்கு முடியாது, நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, நான் உனக்கு குழந்தை தர முடியாது, நான் உன்னையும் சாராலையும் ஆசீர்வதிக்க முடியாதுன்னு நீ தீர்மானம் பண்ணதுனால தானே இந்த வேலையை பார்த்த. அவனுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுடைய தேவன். அதை தவிர அந்த இன்ட்ரோடக்ஷனே தர்றாரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனாக நடந்து கொண்டு இரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. நீ நினைக்கிற மாதிரி என்னால் நடப்பிக்க முடியாதுன்னு நினைக்காத, நான் சொல்ல ஆகுனார் கட்டளையிடார் இருக்கும். அதனால் அந்த விசுவாசம் உனக்கு ஏன் இல்லாமல் போச்சு? நீ தான் விசுவாசத்தின் தகப்பனாச்சே, நீ நம்பனையே. ஏன் இந்த விஷயத்தில் சாரோடைய பேச்சை மட்டும் கேட்ட? என் வார்த்தையை ஒன்றாவது கேட்டிருக்கலாம்ல. ஆபிரகாமுக்கு வருத்தம் தான். ஏன்னா ஒரு 13-14 வருஷம் கர்த்தர் பேசலைன்னா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் கர்த்தர் பேசும்போதே சொல்கிறார், சர்வ வல்லமையுடைய தேவன். ஏதாவது என்னால் முடியாததுன்னு ஒன்று இருக்கா? வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர், நான் சொல்ல ஆகுனார் கட்டளையிட நிற்கும். நீ என்னமோ இது நடக்காது அது நடக்கான்ற மாதிரி நீ பிளானை போட்டு உக்காந்துருக்கிய, இது என்ன ஆபிரகாமே அப்படின்னு. அப்போ தான் ஆபிரகாமுக்கிட்ட சொல்கிறார், ஆபிரகாமே, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன்னு தெரியுமா? இப்போ சாராயின்னு பேர் இருக்குல்ல, அவளுக்கு சாரால்னு பேர் மாற்று. நீ பேரை மாற்று, சாராய் கிடையாது நீ, அவள் பேர் சாரால். என்ன திரளான ஜனங்களுக்கு தாய், திரளான குழந்தைகளுக்கு தாய். நீ மாற்று. நீ ஆபிராம் இல்லை, ஆபிரகாம். நீ திரளான குழந்தைகளுக்கு தகப்பன். உங்களை நான் அப்படி ஆசீர்வதிக்க போகிறேன். ஆபிரகாம் இப்போ ஒன்றும் புரியல. என்ன ஆண்டவரே, பையனுக்கு 13 வயசு ஆயிடுச்சு, இஸ்மவேல் 13 வயசாயிட்டான், இப்போ மறுபடியும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன், எனக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அவன் அமைதியாக கேட்குறான். கர்த்தர் ஆபிரகாமுக்கிட்ட நிதானமாக உட்கார்ந்து பேசுகிறான். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக, உன்னை எப்படிலாம் ஆசீர்வதிக்க போகிறேன், உனக்கு என்னென்ன நன்மையை நான் செய்ய போகிறேன், ரொம்ப அழகாக அவனுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஆபிரகாம் அதெல்லாம் கேட்டார்ல, ஆச்சரியப்பட்டு போனார். ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமே. அதான் ஆண்டு சொன்னார், இனியாவது உத்தமனாயிரு, உனக்கு ஒரு சந்ததியை தரப்போகிறேன், நீ உத்தமனாயிரு. நீங்கள் அந்த வேத வசனங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் தரிசனத்தில் அவனோடு கூட பேசுறது இல்லாமல் நேரடியாகவே வர்றார். கர்த்தரும் 2 தூதர்களும் நேரடியாக ஆபிரகாமை சந்திக்க வருகிறார்கள். ஆபிரகாம் தன் கூடாரத்திலிருந்து கண்களை ஏறெடுத்த பொழுது, இதோ 3 புருஷர்கள் அவனிடத்தில் வருகிறதை அவர் கண்டு, அவருக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஏன்னா அனுபவம் இருக்குங்க, ஆபிரகாமுக்கு நல்ல அனுபவம் இருந்துச்சு. தேவனோடு பழகி பேசி தரிசனமெல்லாம் பார்த்து, ஆபிரகாம் நேராக போய் சாஷ்டாகமாக விழுந்து வணங்கி, வாங்க இந்த மரத்துக்கடியில் இளைப்பாருங்க, உட்காருங்க, என் வீடு மட்டும் வந்திருக்குவீங்க, ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். அப்போ கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், செய், சாப்பாடு தானே செய். உடனே ஓடுறான், வெள்ளியை மாவு எடுத்து சாராள்கிட்ட கொடுக்குறா, ஒரு கொடுத்த கன்றுக்குட்டியை பிடிச்சி வேலைக்காரர்கிட்ட கொடுக்குறா, வேகமாக சமைங்க, அவங்க வெயிட் பண்ணுறாங்க, சீக்கிரம் சமைங்க அப்படின்னு. வேலைக்காரன் வேகமாக சமைக்கிறான். சாராலும் யோசிச்சு பாருங்க, சாராளுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 89 வயது.
அந்த 89 வயது பாட்டி வேற யார்ட்டையும் கொடுக்கல, அவள் சமைக்கிறான். அப்போ சொல்கிற வேலையை அவள் பார்க்கா. சாராளுடைய வாழ்க்கையில் அவ்வளோ உத்தமா, அவ்வளோ கடின உழைப்பாளி. வந்துட்டாங்க விருந்தாளிங்க, வெறுமையை எப்படி அனுப்புறது? ஆபிரகாம் சொன்ன உடனே கீழ்ப்படைந்து. இன்னைக்கு நம்ம ஆளுகளாக இருந்தா என்னங்க, கல்யாணம் ஆகி 1 மாதம் தான் ஆகும். கல்யாணம் ஆகி அப்போ தான் ஒரு வருஷம் கூட ஆகியிருக்காது. குறுக்கு வலிக்குது, கால் வலிக்குது, நடக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி கிடுக்கிட்டு இருக்குது, எதையே வாங்கிட்டு வந்துடுது. அந்த அளவுக்கு இதை கேட்டோடனே கட்ட 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 கட்டன்னு இருக்கும். இருக்கிற பைசாவை இப்படியே காலி பண்ணுறாளேன்னு அவர் போய் பொண்டாட்டி கேட்டாளே அப்படின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தார். ஒரு சமயம் ஒரு சம்பவத்தை என்கிட்ட சொன்னாங்க. ஒரு ஊழியக்காரரும் அவருடைய மனைவியும். அந்த ஊழியக்காரரும் சொன்னார், எனக்கு பயங்கர ஆச்சரியம். நான் சிரித்தேன். நான் சிரிக்கத்தான் முடிஞ்சுது, வேற ஒன்றும் அங்கே என்னால் செய்ய முடியல. என்னென்னா, அவர் சொன்னார், கல்யாணம் ஆன புதுசு. அவர் பல இடத்துக்கு பஸ்ஸில் போவார். ஏன்னா பஸ்ஸில் வேலை செய்யறதுனால பல இடத்துக்கு அவருக்கு ரூட் இருக்கும். அப்போ ஒரு நாள் ஊட்டிக்கோ இல்லைன்னா பொள்ளாச்சிக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. போனால் அங்கே பழங்கள் பயங்கர சீப். இப்போ பொள்ளாச்சி சந்தையில் சீப்பாக இருக்கும், ஊட்டிலேயும் சில இடத்துல சீப்பாக இருக்கும். அவர் போன உடனே பார்க்குறாரு, ஆரஞ்சு இருக்குது, ஆப்பிள் இருக்குது, அப்புறம் வேறு மாம்பழம் இருக்குது, இதெல்லாம். அப்போ இவர் என்ன பண்ணிட்டார், ஆரஞ்சு, மாம்பழம், ஆப்பிள்லாம் கூட வாங்கிட்டார். கல்யாணம் புதுசு இல்லை, செலவு கம்மி இல்லை, 2 பேரும் கவர்மெண்ட் வேலை இல்லை, கூட 3 கூட அப்படி வாங்கிட்டு வந்து வேலையை விட்டு இறங்கும்போது வீட்டுக்கிட்டே பஸ்ஸு நிற்கும். இறங்கி பழத்தெல்லாம் உள்ளே வச்சுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டார். அவர் அதுக்கப்புறம் வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும், 24 மணி நேரம் ஆகும். ஏன்னா அடுத்த ட்ரிப் போகணும், அவி போய் டிப்போவில் தங்குவாங்க, அப்புறம் ஏஞ்சி வருவாங்க. அந்த மாதிரி போயிட்டு அடுத்த 24 மணி நேரம் கழிச்சா வர்றாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து மனைவிகிட்ட கேட்குறாரு, எப்படிமா இருந்துச்சு படங்கள்லாம் அப்படின்னோடனே, திருப்தியாக இருந்துச்சுங்க. அந்த அம்மா சொன்னது, திருப்தியாக இருந்துச்சுங்க. சரி 2 படம் எடுத்துகிட்டு வா போவோம், சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னா. என்ன படம்? அவர் சொன்னார், இந்த ஆரஞ்சு, மாம்பழம், ஆப்பிள்லாம் வாங்கிட்டு வந்தேனே, கூட நிறைய அடி 2 எடுத்துகிட்டு வாமா அப்படின்னோடனே அது சொல்லிச்சு, கூட வேணா இருக்குது, படம் இல்லைன்றுச்சு. பயங்கர ஷாக்காக இருக்குது. எனக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க கொடுத்தீங்க, சாப்பிட்றது தானே, அப்போ நான் என்ன வச்சு சாமியாக கும்பிடுவா? நீங்கள் கொடுத்துட்டு போனோடனே ஆரஞ்சை பிரித்தேன், ராத்திரிக்குள்ளே காலி ஆயிடுச்சு. அடுத்த மாம்பழத்தை எடுத்து வெட்டினேன், அது மதியானத்தோட காலி ஆயிடுச்சு. அப்புறம் ஆப்பிளெல்லாம் வெட்டினேங்க, அது நைட்டெல்லாம் வந்துச்சு. இப்போ காலையில் தாங்க 2 ஆப்பிளை சாப்பிட்டு முடித்தேன். அவர் தலையில் கை வச்சுட்டு உக்காண்டார். இது பொண்ணா இல்லை ராட்சசியா? இம்மா பணம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க, அவ்வளோ தரத்தி ஒண்டி உட்காந்து தின்னுவாளா அப்படின்னு. நான் இந்த சம்பவத்தை என்கிட்ட அவங்க 2 பேரும் பஞ்சாயத்து நடக்கும்போது, அவங்க 2 பேரும் பேசும்போது சொல்கிறாங்க, இவை சாதாரண ஆளுல இப்படியெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் நினச்சேன், அவர் இது ஏதோ எடுத்து கட்டி சொல்கிறார் போல், யாராவது 3 கூட நிறையா பழத்தை சாப்பிடுவாங்களா ஒரு 1.5 நாளில் அப்படின்னு நான் நினச்சேன். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு தம்பி அவங்க கூடவே இருப்பான், வேலை செய்கிறான், அவங்க கூடவே தான் இருப்பான். அவனுக்கு பல்லெல்லாம் வீணாக போச்சு.
அப்போ நான் கேட்குறேன், டேய் சின்ன வயசுடா, இன்னும் கல்யாணம் ஆகலை, பல்லெல்லாம் வீணாக போய் உட்கார்ந்துருக்கேடா. அப்போ அந்த அவங்க ஓனர் சொல்கிறார், பாஸ்டர் இவனை சாதாரணமாக இடம் போடாதீங்க. ஏன் பிரதர்? ஒரு ஸ்வீட்டு வைக்க மாட்டான். என்ன பிரதர், ஸ்வீட் எவ்வளோ சாப்பிடுவாங்க? 2 சாப்பிடுவாங்க, 3 சாப்பிடுவாங்க. லட்டுனா ஒரு 2, 3 சாப்பிடுவாங்க, அவ்வளோதான் பிரதர். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்புறம் வேணா ஒரு கொஞ்சம் தள்ளி தள்ளி நேரம் தள்ளி சாப்பிடலாம். பாஸ்டர் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, பெரிய பெரிய மைசூர் பாக்கு. இந்த மைசூர் பாக்கை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க, 200 மைசூர் பாக்கு. நான் தாம்பழத்தட்டில் போட்டு கட்டிலுக்கு அடியில் வச்சுட்டேன். அது கொஞ்சம் ஆறணும், சுட சுட இருக்கு, ஆறிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கொடுத்து அனுப்பணும்னு இதை வச்சுட்டு தான் நாங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்த்தோம். இவனு தான் என் கூட இருந்தான். இவன் எப்படி எடுத்து சாப்பிட்டானே தெரில பாஸ்டர். அவ்வளோ 200 மைசூர் பாக்கையும் எடுத்து சாப்பிட்டான். நாங்கள் போய் மைசூர் பாக்கை பார்க்குறோம், இருக்கா இல்லையான்னு. தட்டு தான் இருக்குது. அதிர்ச்சி ஆயிடுச்சு. கேட்குறோம், யார்ப்பா அப்படியெல்லாம் பண்ணது, யார் எடுத்தது? ஏன்னா அது வந்து ஒரு ஆர்ஃபனேஜ். யார்ப்பா எடுத்தது, எடுத்தா சொல்லிடுங்க அப்படின்னா பிள்ளைங்களாம் சொல்லுது, இல்லை சார் நான் எடுக்கவே இல்லை. மிரட்டி கேட்குறாரு, உருட்டி கேட்குறாரு, எதுவும் இல்லைன்னுது. அப்போ இந்த பையன் வெளில போயிருந்தான். இவன் வந்தான். வந்தோடனே அவர் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கார். டேய் ஒரு கதை தெரியுமாடா, அந்த 200 மைசூர் பாக்கு ஒருத்தர் வந்து கொடுத்தாருலடா பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு, சுட சுட இருந்துச்சு, ஆறட்டும், பொறுமையாக கொடுப்போன்னு நினச்சேன்ல, பிள்ளைங்க சுட சுட எப்படி சாப்பிடும்னு. பாடுறான், அந்த தட்டு எம்டியாக இருக்குடா. ஆனால் உனக்கு தெரியாதானே? என்னடா நான் தான் சாப்பிட்டேன். டேய் என் கூட தான்டா இருந்தேன், உன் கூட தான் இருந்தேன், போக வர 1 2 சாப்பிட்டேன், அது ஆம்பூட்டியும் சாப்பிட்ருக்கேன். அப்போ தான் நினச்சேன், கூட பணம் சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை. ஒரு 200 மைசூர் பாகே ஒருத்தன் சாப்பிட்றான்னா அந்த கூட பழத்தை சாப்பிட்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சேன். இப்போ புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு இந்த வேலையை பண்ணதுனால அவர் வந்து அதை அடிக்கலை, திட்டலை, கொட்டலை, ஒன்றும் பண்ணலை, என்னமோ போ அப்படின்னு போயிட்டார். ஆனால் சாராள் வந்து 89 வயசில் ஆபிரகாம் அப்போ சுட்டு கொடுன்றார். 3 பேர் வந்துட்டாங்கப்பா, அப்பத்தை சுட்டு கொண்டு வந்துடுறாமா, மாவை எடுத்து அளந்து கொடுக்குறார். இந்தா 3 படி வெள்ளியம்மா பிசைஞ்சு அப்படியே அப்பத்தை சுட்டுருமா. அந்த அம்மா சொல்லிச்சு, யோ வேலையை பாருங்க, எனக்கு வயசு என்னாச்சு, நாடி நரம்பெல்லாம் ஆடுது, இன்னும் சும்மா என்னை வேலை வாங்குற. கேட்கவே இல்லையே. அவன் சந்தோஷமாய் சாரால் வாங்கி சந்தோஷமாய் அப்பத்தை சுட்டு அவன் நினைத்த நேரத்திற்கு முன்பாகவே அப்பமும் ரெடி, ஆணமும் ரெடி, அதாவது கிரேவியே ரெடி, சால்னாவும் ரெடி. ஒரு கன்றுக்குட்டி சால்னா செஞ்சாச்சு, கறி குழம்பு வச்சாச்சு, அப்பத்தை சுட்டாச்சு, கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி வச்சாச்சு. 3 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆபிரகாம் கை கட்டி நின்று பார்க்குறாரு. அவங்க சாப்பிட்டுட்டே சொல்கிறாங்க, என்ன ஆபிரகாமே எப்படி இருக்க? அவன் முதல்ல அவங்கள நேரடியாக பார்க்குற மகிழ்ச்சி ஒன்று. 2வது, எனக்கு நான் வேதத்தை வாசித்ததில் எனக்கு என்னென்ன அடிக்கடி அவரை பார்த்துருப்பானோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அவன் ரொம்ப அலட்டிக்கலாம் இல்லை. அவன் என்ன சொல்கிறாரு, உற்பத்தி திட்ட காலத்தில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்றார். உடனே அந்த அம்மா உள்ளே நின்றுட்டு சிரிக்குது. 89 வயசுயா, 89 வயசாச்சு, நீர் வாழ்ந்து சொல்கிறீரே 89 வயசில் எனக்கு குழந்தை பிறக்குன்னு, எங்கள் ஆளுக்கு 99 வயசாச்சு, இனிமே நான் குழந்தை பெற்று அப்படின்னு சிரிக்குது.
அப்போ அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, கர்த்தர் கேட்குறாரு, ஏ சாரால ஏன் சிரிச்சா? ஐயோ சத்தியமா நான் சிரிக்கல. அவர் சொல்ற, நீ சிரிக்கவே நகைக்கவே நகைத்தாய். அதில் உன் பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா? ஈசாக்கு. ஈசாக்குன்னு நகைப்பு. போ, நீ சிரிச்சல்ல, அதை வச்சு அவனை கூப்பிடு, அவன் ஈசாக் அப்படின்ட்டாரு. பெரிய ஆச்சரியம். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் ஆபிரகாமை கூப்பிட்டு அவர் போயிட்டார். என்ன ஆண்டவரே, நீர் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீர், அதான்ப்பா ஆபிரகாமே, நான் செய்ய போகிறத உனக்கு எப்படி மறைப்பேன், நீ என் சிநேகிதன்ல, அதனால் நான் இந்த சோதோம் கொமோரா அழிக்க போகிறேன் பார்த்துக்கோ. சோதோம் கொமோரா ஆத்மா செய்கிற அந்த 4 பட்டணத்தை அழிக்க போகிறேன். அதனுடைய அக்கிரமம் வான பரிந்து எட்டிடுச்சு. அதை பார்க்கத்தான் வேறு 2 தேவ தூதர்களை அனுப்பி கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க போய் பார்த்து எனக்கு ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பட்டணத்தில் அழிக்கலான் இருக்கோம். இதில் எனக்கு என்னென்னா, வால் இருக்கான் பார்த்தியா லோத்து உள்ள, அதுக்காக அழிக்க போகிறேன், நடக்க போகிறேன். ஒரு பூமியில் ஒரு பெரிய அழிவு வரப்போகுது, ஒரு அக்கினி இறங்கி வரப்போகுது. அதை உனக்கு மறைக்கக்கூடாதுல்ல, அதனால் உனக்கு சொல்கிறதுக்கு வந்தேன்பா. அவங்கிட்ட அவர் அவ்வளோ அழகாக பேசுகிறாரு. உடனே நம்மால் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க. கேளு ஆபிரகாமே. இல்லை, அந்த பட்டணத்தில் ஒரு 50 நீதிமான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அடிப்பீங்களா? அவர் அவனை பார்த்து சொல்கிறார், 50 நீதிமான் இருந்தால் நான் ஏன் படிக்க போகிறேன்? சரி ஒரு 45 பேர் இருந்தாலும் அடிக்க மாட்டேன். நம்மால் அப்படியே 30க்கு வந்துட்டான், 20க்கு வந்துட்டான். கடைசி ஆண்டோட சொல்கிறாரு, நான் பேச துணிந்தேன், இந்த ஒரே ஒரு விஷயம் பேசிடுறேன், 10 நீதிமான்டா. ஆபிரகாமே 10 நீதிமான் தான் அடிக்க மாட்டேன். இதுக்கு மேலே அவனால் கேட்க முடியல. ஏன்னா ஒரு பெரிய பட்டணம், சோதோம் கொமோரா என்பது ஒரு பெரிய பட்டணம். அந்த பெரிய பட்டணத்துக்கு ஒரு 10 நீதிமான் இல்லையா? அந்த 10 நீதிமான்களை அடிக்க மாட்டேன்றாரு. அப்போ 10 நீதிமான் அங்கே இல்லையா? ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நீ எதுக்காக என்கிட்ட இவ்வளோ பேசுகிறேன்னு தெரியுது, லோத்தை காப்பாற்றுறேன். போயிட்டார். அடுத்த நாள் காலையில் கர்த்தர் தன்னை சந்தித்த இடத்துல ஆபிரகாம் நின்று பார்க்கிறார். சோதோம் கொமோரா இருந்த இடத்திலிருந்து வானபரியன்னம் புகைக்காடு எழும்புகிறது. அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். ஏன் தொழுது கொண்டான் தெரியுமா? நீ லோத்தை நிச்சயம் காப்பாத்திருது. அவன் நம்பிக்கை வீண் போகலைங்க, லோத்தை காப்பாத்திட்டார். லோத்து இவனுக்கு துரோகம் பண்ண ஆள் தான், காப்பாத்திட்டாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாரால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஐயோ, சாரால் ப்ரெக்னென்ட் ஆனோடனே அவங்களுக்கு இருந்த சந்தோஷம். அவங்க சொல்கிறாங்க, இந்த வயசான காலத்தில் நான் ஒரு பிள்ளையை பெற்று அதுக்கு நான் பாராட்டி சீராட்டி பால் ஊட்டி வளர்த்தேன்னு எவ்வளோ சொல்லுவாளா? இந்த வயசான காலத்தில் இது எனக்கு வேணுமா அப்படின்லாம் சொல்லி அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். இதாங்க கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ண அவர் சர்வ வல்லவர் என்பதை காண்பித்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அவர் சர்வ வல்லவர் என்பதை அவர் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். நாம் தான் அவரை குறைச்சி மதிப்பிடுறோம். எப்படி மதிப்பிடுறோம் தெரியுமா? குறைவாக மதிப்பிடுறோம். இவர் இதை செய்வாரா? எப்படி செய்வார்? சிலருக்கு பாருங்கள் 10 வருஷம் தான் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி, சிலருக்கு 5 வருஷம் தான் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி. உடனே என்ன நம்ம சொல்லுவாங்க, இன்னும் குழந்தை இல்லை, இனி பிறக்காது. இது எப்படி பிறக்கும், இது எப்படி உடனே கூட இருக்க சொல்லலாம், நீ ஆண்டவர்னு போன பற்றியா? அதான் போ, நல்ல டாக்டராக பாருங்கள். நான் சொல்கிறேன், நீ எந்த டாக்டரை பார்த்தாலும், நீ எந்த வைத்தியர்கிட்ட போய் மண்டையை கொடுத்தாலும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தால்தான் நன்மை வரும், கிருபை வரும், தயவு வரும், அற்புதம் நடக்கும். இந்த அற்புதம் நடக்கிறத, அதிசயம் நடக்கிறத நம்ம வாழ்க்கையில் பார்க்கணுன்னா
அவர் சர்வ வல்லவன்றதை மறந்துடவே கூடாது. உத்தமனாக இருப்போம், என்ன நஷ்டம் வந்துடும்? தேவை இருக்கா? பண பிரச்சனை இருக்கா? இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் வேணும், நான் என்ன பண்ணுவேன்னு யோசிக்கிறோமா? நம்ம ஆண்டவரை போல ஒரு நல்ல ஆண்டவர் இல்லைன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை வழிநடத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ள கர்த்தர். இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய சரீரம் 99 வயசு, சாராளுக்கு 89 வயசு. இது நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லைன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் வாய்ப்பை தருகிற ஆண்டவர். இன்றைக்கும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, மெடிக்கலில் அதை மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, தட் இஸ் கால்டு மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் என்று நான் சொல்லுவேன். மெடிக்கல் மிராக்கல்லாம் கிடையாது. மெடிக்கலில் நீங்கள் என்ன கேட்டீங்க? ஒன்றும் கிடையாது. ஆனால் என் ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நிறைவேற்ற வல்லவர், நிறைவேற்ற வல்லவர். இதாங்க கர்த்தர் தம்முடைய கிருபையை விளங்கப்படுகிறது. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு நடந்துச்சு, இன்றைக்கி நடக்குதா அப்படின்னா நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு 93 வயதுன்னு நினைக்கிறேன் ஒரு மனிதர் 36 வயது பெண்ணை திருமணம் செஞ்சார். அதாவது அவருக்கு பேத்தி வயசு ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். திருமணம் செஞ்சு ஒரு வருஷத்தில் அந்த பிள்ளை ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறான். அவர் சொல்கிறா, எங்கள் வீட்டுக்காருக்கு வயசாயிடுச்சுங்க, ஆனால் அவருக்கு கண்ணு தான் கொஞ்சம் தெரியல, மற்றபடி அவர் பலன் குறையவில்லை. பாருங்கள், இந்த வயசில் ஒரு குழந்தை. அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா? 92 வயசு ஒரு அம்மா ஜப்பானில். 92 வயசில் அந்த அம்மா ஒரு குழந்தையை பெற்றெடுக்குது. பாருங்க, எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இது தேவனால் கூடாதது அல்ல, தேவனால் கூடும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடப்பிக்க ஆண்டவர் ரெடியாக இருக்கார். நீங்கள் இடம் கொடுத்தா போதும், அவர் செய்து முடிப்பார். நீங்கள் விசுவாசித்தா போதும், அவர் நடப்பித்து முடிப்பார். டாக்டர் சொல்லுவாங்க, ஏப்பா உனக்கு இந்த அணு இல்லை, அந்த அணு இல்லை, எந்த அணு இல்லைனாலும் அணுவை உண்டாக்கின கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அதில் தான் நீங்கள் ஷார்ப்பாக இருக்கணும். நீங்கள் எதை குறித்து கவலைப்படக்கூடாது. அதனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைக்காக கர்த்தரை துதியுங்கள். நீங்களும் நானும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் சர்வ வல்லவர் என்பதை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இருங்கள். இந்த ஆபிரகாமுக்கு அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தின கர்த்தர் உங்களுக்கும் இந்த நம்பிக்கையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களுக்கு பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட அருமையான பிள்ளைகள் யாருக்கெல்லாம் என்னென்ன பலவீனம், என்னென்ன பிரச்சனை, போராட்டத்தோடு பல ஆண்டுகளாய் காத்திருக்கிறார்களோ, இதில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு இந்த காலைவேளையில் ஒரு அற்புதம் நடப்பதாக. This day become a miraculous day for them, Lord. இயேசுவின் நாமத்தில், in the name of Jesus Christ of Nazareth, இயேசுவின் நாமத்தில், நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும். நாமத்தை உயர்த்தும், பேரபெருமைப்படுத்தும் பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.